பொதுவாக நம்ம ஸ்கூல் படிக்கும்போது நம்ம மிஸ்ஸோ இல்லை சாரை யாரோ ஒருத்தவங்க சொல்லுவாங்க, நீங்கள் இந்த ஸ்கூல் படிக்கிறவங்க தான் உங்களுக்கு இந்த என்ஜாய்மெண்ட்டு, இந்த ஜாலியான வாழ்க்கைலாம், நீங்கள் ஸ்கூல் காலேஜெலாம் முடிச்சுட்டு நீங்கள் நார்மல் லைஃப்க்கு போகிறப்ப தான் உங்களுக்கு தெரியும் வாழ்க்கை எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நமக்கு தோணும், எங்களுக்கு ஒன்றும் ஸ்கூல் ஒன்றும் அவ்வளோ ஜாலியாகலாம் இல்லையே, டெய்லியும் ஸ்கூலுக்கு வரணும், படிக்கணும், எழுதணும், எக்ஸாமு கடுப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. சும்மா யோசிச்சு பாருங்களேன், அன்றைக்கி நமக்கு படிக்கணும், எழுதணும், இது மட்டும்தான் வேலை. இன்றைக்கி நம்ம வாழ்க்கை போயிட்டுருக்க நெருக்கடிக்கு அதை யோசித்து பார்க்குறப்போ அன்றைக்கி அதெல்லாம் ஒரு விஷயமாகவே நமக்கு தெரிஞ்சிருக்காது. நம்ம அதெல்லாம் தவிர்த்துட்டு பார்த்தா கூட காலையில் இருந்து அந்த ஸ்கூலுக்குள்ளே போகிற வரைக்கும் தான் நமக்கு அந்த கடுப்பு இருக்கும். ஒன்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் உட்காந்துட்டோன்னு வைங்க, அதுக்கப்புறம் அன்றைக்கி அந்த வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகும். காலையில் ப்ரேயருக்கு போய் கிரவுண்டில் நிற்கிறப்போ ப்ரேயர் பண்ணாமல் முன்னாடி இருக்கான் தலையை தட்டி முட்டியை வச்சு அவன் காலை இடிச்சுக்கிட்டு தெரியாத இங்கிலீஷ் பாட்டை தப்பாக பாடிக்கிட்டு காலையில் ஃபர்ஸ்ட் பீரியடே டெஸ்ட் வைக்கிறேன்னு சொன்ன மிஸ்ஸோ இல்லை நம்ம பேப்பரை சைன் பண்ணி எடுத்துகிட்டு வரேன்னு சொன்ன மிஸ்ஸோ அன்றைக்கி காலையில் வரலன்னு நம்ம ஃப்ரெண்டு சொன்னதை நம்பி எல்லார்ட்டையும் சொல்லி மொத்த கிளாஸும் ஜாலியாக இருக்கிறப்போ அந்த பீரியட் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் முன்னாடி டக்குன்னு வந்த மூமெண்ட்டாக இருக்கட்டும். அன்றைக்கி தேதிக்கு நம்ம கையில் பெருசாக வீடியோ கேம்ஸோ மொபைலோ இது எதுவுமே தேவையில்லை. அன்றைக்கி நம்ம கையில் என்னென்னலாம் கிடைக்குதோ அதுதான் நம்ம கேமு. ஒரு எக்ஸாம் எழுதுகிற பேடும் ஒரு கசங்கி போன பேப்பரும் கிடச்சா நம்ம அங்கே கிரிக்கெட் ஆடலாம். ஒரு பெண்ணு கிடச்சா அந்த பெண்ணை வச்சு பென் ஃபைட் ஆடலாம். அப்படி எதுவுமே நம்ம கையில் இல்லைங்கிறப்போ வெறும் கையை வச்சு ஹேண்ட் கிரிக்கெட் விளாடலாம். இந்த கிளாஸ் நடந்துட்டு இருக்கும் போதே மிஸ்ஸுக்கு தெரியாமல் டிஃபன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி அதில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்ற அந்த மூமெண்ட்டாக இருக்கட்டும். இந்த லஞ்சு டைமில் யாருக்குடா நல்லா சாப்பாடுன்னு ஒரு ரவுண்டு போய் எவனு கண்டுபிடிச்சி அவனை சுற்றி மற்றவன் டிஃபன் பாக்ஸோட வெறும் மூடி மட்டும் இருக்கும். அவன் போகிற அந்த ஒரு ஸ்பூனில் சாப்பிட்றது நமக்கு ஒன்றும் கிடச்சிடாது, ஆனாலும் ஒரு சந்தோஷம். நம்ம கூச்சப்பட மாட்டோம். அதுக்கு போல் இன்னும் ஒரு ஸ்பூன் போடுமா சவச்சா கொஞ்சோண்டு போடுறா அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி சாப்பிட்டு அந்த மூமெண்ட்டாக இருக்கட்டும். இந்த ரிப்போர்ட் கார்டு தர அன்னைக்கு நம்மளை பற்றி என்ன சொல்ல போகிறாங்களோ, வீட்டில் என்ன பண்ண போகிறாங்களோ, நம்ம அப்பா என்ன சொல்ல போகிறாங்களோ, அம்மா என்ன சொல்ல போகிறாங்களோன்னு பயந்து கடைசியாக அந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சு நம்ம திட்டலாம் வாங்கி அடியெல்லாம் வாங்கி அதுலேருந்து வெளியே திருப்பி ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாட போகிற அந்த ஒரு மூமெண்ட்டாக இருக்கட்டும். இந்த பாத்ரூம்குள்ளெல்லாம் போயிட்டு மைக் டைசன் ஜேக் பால் லெவலுக்கு சிங்கிள்ஸ் போடுறதா இருக்கட்டும். 2 செக்ஷனுக்கு இந்தியா பாகிஸ்தான் லெவலுக்கு பிரச்சனை போயிட்டு இருக்கிறதா இருக்கட்டும். நம்ம என்னைக்கோ ஃப்ளேம்ஸ் போட்ட நோட்டை திடீர்னு நம்ம கிளாஸ் மிஸ் எடுத்து எங்கடா லாஸ்ட் பேஜை திருப்பி பார்த்துருவாங்களோன்னு ஒரு பயப்படுறதா இருக்கட்டும். ஏன்னா பாதி பேர் அந்த மிஸ்ஸு கூட தான் ஃப்ளேம்ஸே போட்டு வச்சுட்டு இருப்பானுங்க. இந்த டீச்சர்ஸ் டே சில்ட்ரன்ஸ் டே அப்போல்லாம் அந்த கிளாஸே ஒரு ஜெகஜோதியாக கலர் பேப்பர்லாம் ஒட்டி எல்லாரும் ஒன்றா காசு போட்டு கேக் வாங்கி அதை கட் பண்ணி நம்ம என்னமோ ரொம்ப பெரிய பசங்க மாதிரியும் நம்ம பயங்கரமாக ஒரு ஃபங்க்ஷன் எடுத்து நடத்திட்டு இருக்க மாதிரியும் அந்த ஒரு மூமெண்ட்டாக இருக்கட்டும். இந்த ஹோம் ஒர்க் செய்யாமல் என்றைக்கா ஸ்கூல் வந்துட்டா நம்மளை கொலையே பண்ணிடுவாங்க அப்படிங்கிற லெவலுக்கு நம்ம அப்போ அவ்வளோ பயந்த அந்த விஷயமா இருக்கட்டும். இந்த லவ்னா என்னன்னே தெரியாத வயசில் லவ் பண்ணதாக இருக்கட்டும். பிரேக்கப்னா என்னன்னே தெரியாத வயசில் அதை நினச்சி ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருந்ததாக இருக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ் கூட சண்டை போட்டு 6 மாதம் 4 மாதம் பேசாமல் இருந்துட்டு அவன் கூடயே உட்காந்துக்கிட்டு ஏதோ ஒரு ஞாபகத்தில் டக்குன்னு அவங்ககிட்ட பேசிட்டு நான் தான் அவன்கிட்ட பேச மாட்டேன்ல அப்படின்ற மூமெண்ட்டாக இருக்கட்டும். எப்படா நம்மளை பெஞ்சு தூக்க கூப்பிடுவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு வாங்கடான்னு சொன்னால் மொத்த கிளாஸும் கிளம்பி ஓடின மூமெண்ட்டாக இருக்கட்டும். அது எப்படி தான் அந்த சொல்லி வச்ச மாதிரி எல்லா ஸ்கூல்லையும் இது நடக்குன்னு தெரியல. கரெக்டாக அந்த பிடி பீரியடை மட்டும் லாஸ்ட்டு டைமில் கரெக்டாக வாங்கிப்பாங்க. நமக்கு கொஞ்சம் ஒரு பீரியட் முன்னாடியோ இல்லை 2 பீரியட் முன்னாடியோ சொல்லியிருந்தா கூட நமக்கு மனசு அவ்வளோ கஷ்டமாக இருக்காது. அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சு பேக்குள்ள நோட்டை எடுத்து வை கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஜாலி மூமெண்ட்டுக்கு கிளம்புறப்போ லாஸ்ட் டைமில் கிரவுண்டு வரைக்கும்லாம் போயிருப்போம். அப்போ கிடையாது மேலே போங்க உங்களுக்கு மேக்ஸ் எடுக்கணுமா அப்படின்னு அந்த ஒரு மூமெண்ட் இருக்கு இல்லையா. நமக்கு பர்த்டே வர அன்றைக்கி ஒருவேளை அன்றைக்கி ஸ்கூலும் இருந்திருந்தா அன்றைக்கி நம்ம ட்ரெஸ் போட்டு போகிறப்ப நம்ம தாண்டா அன்றைக்கி ஹீரோ அப்படின்னு நினைக்கிற மூமெண்ட்டாக இருக்கட்டும். அதுலேயும் இந்த ஒன் சைடில் ஸ்கூலில் லவ் பண்ணுற பசங்களாம் இருக்காங்க பார்த்தீங்களா. பாவம் வீட்டுக்கு ஒரு ஹெட்செட்டை காதில் மாட்டி ஒரு பாட்டு போட்டுக்கிட்டு அவங்களா ஒரு ஃபேக் சினாரியோ க்ரியேட் பண்ணிக்கிட்டு அந்த பொண்ணு கூட ஸ்கூலில் டான்ஸ் ஆடுற மாதிரி இல்லை ஏதோ மாஸ் பண்ணுற மாதிரி அந்த பொண்ணுலாம் இவங்கள பார்த்து அப்படியே வியக்கிற மாதிரி ஒரு ஃபேக் சினாரியோ க்ரியேட் பண்ணிக்கிட்டு அந்த ஒரு மூமெண்ட்டாக இருக்கட்டும். ஸோ இப்படி நிறைய மூமெண்ட் நம்மளோட ஸ்கூல் லைஃப்பில் நம்மளோட மிஸ்ஸு சாரு யார் என்ன சொன்னாலும் அதெல்லாம் நாங்கள் காதில் வாங்குறதே கிடையாது. எங்களுக்கு ஸ்கூல் லைஃப் பிடிக்கல, செம கடுப்பாக இருக்குது அப்படின்னு தான் நம்ம எல்லோரும் நினச்சிட்டு இருந்தோம். ஒன்ஸ் நம்ம இந்த லைஃபுக்கு வரோம், நமக்கான ஒரு வேலைக்கு போகணும், குடும்பத்தை பார்க்கணும், பணம் சம்பாதிக்கணும், அடுத்த வேலை சோத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல இப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. இது ஆக்சுவலாக சாதாரண விஷயந்தான். இது எதையுமே நம்ம ப்ரெஷராக எடுத்துக்கூடாது தான். பட் இந்த விஷயத்துக்கு கூட அந்த விஷயத்தை கம்பேர் பண்ணுறப்போ அன்றைக்கி நமக்கு வேலையே காலையில் ஸ்கூல் போகணும், படிக்கணும், ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காரணும், ஜாலியாக விளாடணும், திருப்பி எழுதணும், திருப்பி படிக்கணும், சாப்பிடணும், தூங்கணும், மழை பெய்யறப்போ ஸ்கூல் லீவ் விட்டால் உட்காந்து பொம்மை படம் பார்க்கணும். அதுக்கு பேர் கார்ட்டூன்லாம் கிடையாது, பொம்மை படம். ஒரு மாதிரி ஒரு ஜாலியாக இருந்த வாழ்க்கை அன்றைக்கி நமக்கு புரியலை.
என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் இன்றைக்கி யோசிச்சு பார்க்குறப்போ நம்ம கனவுல கூட திருப்பி வராதா அப்படின்னு ஏங்குற ஒரு லைஃப் தான் ஸ்கூல் லைஃப்னு நான் நினைக்கிறேன். இப்போ நான் இதில் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இந்த வீடியோ பார்த்துட்ருக்க ஏதோ ஒரு ஸ்கூல் படிக்கிற பையனோ இல்லை பொண்ணோ பார்த்துட்ருக்கீங்கிற பட்சத்தில் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா நாங்கள் ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் நாங்கள் புரிஞ்சிக்கவே இல்லை. எவ்வளோ சொல்லுவாங்க, எங்களுக்கு அந்தளவுக்குலாம் ஒன்றும் ஜாலியாக இல்லை, ஸ்கூல் வெறுப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் இப்போ இவ்வளோ வருஷங்கள் கடந்து வந்து திருப்பி அந்த ஸ்கூலில் நம்ம திரும்பி பார்க்குறப்போ, அங்கே தான் நான் 5th ஸ்டாண்டர்ட் படித்தேன், அங்கே தான் 8ஆம் வகுப்பு படித்தேன், அங்கே தான் 11ஆவது படித்தேன், அங்கே தான் 12ஆவது படித்தேன் அப்படின்னு சொல்கிற அந்த மூமெண்ட்டு, என் ஃப்ரெண்டு கூட நான் இங்கே தான் வந்து விளாண்டேன், அங்கே தான் அடிச்சுக்கிட்டோம், இப்படின்னு சொல்கிற அந்த மூமெண்ட்லாம் வந்து அந்த ஸ்கூல் லைஃப்பில் தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அன்றைக்கி நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை நடந்துகிட்ருக்கோம் நம்ம ஸ்கூல் படிக்கும்போது. இது யாராலுமே சரி பண்ண முடியாது, யாராலுமே தீர்த்து வைக்க முடியாத அளவுக்கான ஒரு பிரச்சனை அப்படின்னு நினச்சிட்ருப்போம். இன்றைக்கி அதை யோசித்து பார்த்தோன்னா அது ஒரு சாதாரண சின்ன பசங்க சண்டை, அன்றைக்கி ஒரு சாதாரண ஒரு பென்சில் தொலைஞ்சு போன ஒரு பிரச்சனை. ஸோ அன்றைக்கி நமக்கு பெரிய பெரிய விஷயமா தெரிஞ்சதெல்லாம் இன்றைக்கி ரொம்ப சின்ன சின்ன விஷயமா தெரியும். ஸோ இப்போ ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, இந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணுங்கள், ஜாலியாக இருங்க, உங்கள் ஸ்கூல் லைஃப்பை ஜாலியாக பாருங்கள். அப்போ நடக்கிற பிரச்சனைலாம் ஒரு விஷயமே கிடையாது. அது ரொம்ப கேஷுவலாக ப்ரெஷர் எடுத்துக்காமல் ஜாலியாக படிங்க, ஜாலியாக போங்க. இந்த மூமெண்ட்டை மிஸ் பண்ணுறாதீங்க. நாளைக்கு மிஸ் பண்ணதுக்கப்புறம் இருந்தாலும் நான் இன்னும் கொஞ்சம் ஜாலியாக இருந்திருக்கலாமே ஸ்கூல் லைஃப்பில், இன்னும் நான் நிறைய பண்ணிருக்கலாமே அப்படின்னு நினச்சி எதையும் மிஸ் பண்ணுறாதீங்க. எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் நான் சொன்னேன். இன்னும் உங்களுக்கு உங்கள் ஸ்கூல் லைஃப்பில் நடந்த நிறைய மூமெண்ட்ஸ் ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் நீங்கள் அதை கமெண்டில் சொல்லுங்கள். நானும் படிக்கிறேன், நிறைய பேர் படிப்பாங்க. அந்த ஒரு மூமெண்ட்டை திருப்பி ஒரு ரீகால் பண்ணி பார்க்கலாம். ஒரு அழகான விஷயம்.